அடிக்கிறது மட்டும் தாங்க எங்கள் வேலை, என்றதெல்லாம் அவங்க வேலை. இப்படி உண்மையிலே சொன்னார். இது நான் ஏதோ ஸ்டேட் பண்ணல, அவர் அதிகாரி இப்படி சொன்னார். நானும் பார்த்துட்டேங்க, எந்த பிஜேபி காரனும் சசி தரூர் மாதிரி பேசலைங்க. அதான் எனக்கு ஒன்றும் அதில் எந்த குழப்பமும் இல்லை. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆறுயிர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்றான் அவனை மறுத்து காப்பான். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அருமைக்குரிய நண்பர்களே, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப பெருமிதம், ரொம்ப நிறைவு. இந்தியாவிலிருந்து தமிழகம் வேறுபட்டது, இங்கே நேஷனலிசம் அப்படிங்கிறது ஒரு அரிதான விஷயம் என்ற மாய தோற்றத்தை, பிம்பத்தை கட்டமைக்க ஒரு பெரும் முயற்சி எடுக்கப்படக்கூடிய நிலையில இந்த மாதிரி அரங்கு நிறைந்து தரையில உட்காரக்கூடிய, நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்க முடியும்னு சொன்னா, இந்த நாட்டுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய செய்திக்கு நான் தலை வணங்குகிறேன். ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். ஒரு குவார்டர் பிரியாணிலாம் செலவழிக்காமல் வெறும் ஒரு காஃபியும் சமோசாவும் தான் பண்ண முடிஞ்சது. அது எவ்வளோ பேருக்கு பாக்கியம் கிடைச்சதுன்னு தெரியல. அதில் வேறு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. இடையில வேறு இந்த அம்மா வேறு சொன்னாங்க, இந்த மாதிரி காஃபி சமோசாலாம் இருக்குது அப்படின்னு. பாஜர் சுதாரிச்சாங்க, எந்திரிச்சு போனால் சீட்டு காலி ஆயிரும். அதனால் சாணக்கியால நிறைய அரசியல் நிகழ்ச்சிகள் வர்றதுனால பார்வையாளர்களுக்கும் கூட இந்த சீட்டோட முக்கியத்துவம் தெரியும். என்ன நடந்தாலும் அதை மட்டும் விட்டுறக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், பெரிய கௌரவம். ரொம்ப நன்றி. கபாலீஸ்வரருடைய கண் பார்வைப்படக்கூடிய இடத்துல, மாதவ பெருமாளுக்கு பக்கத்துல இந்த நாள் இன்னைக்கு நடத்தலாம் அப்படின்னு நாங்கள் நிகழ்ச்சி குறிச்ச போது எங்களுக்கு தெரியல. ஏன்னா கெஸ்டோருடைய அவைலபிலிட்டிலாம் நாங்கள் பார்த்து தான் இந்த நாளை குறிக்க நேர்ந்தது. இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தா இன்னைக்கு காலண்டரை ஓப்பன் பண்ணா இன்னைக்கு சஷ்டி திதி அப்படின்னு தெரிஞ்சது. சஷ்டிங்கிறது முருகனுக்கானது. முருகன்கிறது தேவ சேனாதிபதி, சேனாதிபதிங்கிறது போருக்கானவர். அண்ட் இந்த போருடைய வெற்றியை பற்றி தான் நம்ம ஆபரேஷன் சிந்தூர் பேசிட்டு இருக்கோம். அது முருகன் அமைச்ச ஒரு பெரிய வித்தை நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய கௌரவமான வெற்றி வேல் தான், எந்த சந்தேகமும் இல்லை. ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், எல்லாருடைய நெஞ்சிலும் ஒரு மிகப்பெரிய காயமாக, வடுவாக, ரணமாக ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பஹல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதல். அது வெறும் தாக்குதல்னு சொன்னால் சரியாக இருக்காது, ஒரு கோழைத்தனமான தாக்குதல்னு சொன்னால் தான் சரியாக இருக்கும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினைவு இருக்கும், 2014க்கு முன்னாடி இராணுவ நிலைகள் மீது தாக்குதல், முகாம்கள் மீது தாக்குதல் அப்படின்லாம் கல்லெறி அப்படிலாம் நடந்து அங்கே இராணுவமே நடமாட முடியாத நிலைமையெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. அதெல்லாம் தாண்டி அடித்து துவச்சி ஓரங்கட்டி எல்லாம் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு அப்பாவி மக்களை ஏதாவது பண்ண முடிஞ்சாதான் பண்ணபடி அப்படிங்கிற இடத்துக்கு அவங்கள தள்ளி வச்சிருக்கோம். அவ்வளோ ஸ்ட்ராங்கான எல்லை பாதுகாப்பு அங்கே இருக்குதுங்கிறக்காக கூட பார்க்குறோம். தேன் கூட்டில் கை வைக்கிற மாதிரி அப்படின்னு ஆர்டிகிள் 370 பற்றி எல்லாரும் சொன்ன போது அப்படின்னா வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2019 மே மாதம் வச்சு அதையும் சரி பண்ணி காட்டி பண்ணாங்க. 370 அப்ரிகேட் பண்ணுற பற்றி யாராலையும் கற்பனை கூட பண்ண முடியாத போது ஒரு சின்ன செதறல் கூட இல்லாமல், சேதாரம் கூட இல்லாமல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டினாங்க. அப்போ தான் நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்கிது. அதை ராஜ்யசபாவில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கொண்டு வந்தார். நமக்கு அதில் ஒரு பெரிய ஆறுதல் கிடைச்சா, ராஜ்யசபாவில் அன்னைக்கு தேதிக்கு பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடையாது. அப்போ எங்கே மெஜாரிட்டி இல்லையோ அங்கேயே ஆரம்பிப்போம், மைனாரிட்டி மக்களுக்காக தானே, ஸோ மைனாரிட்டி எங்கே இருக்குமோ அங்கேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி அங்கே செஞ்சது. அப்போ நமக்கு தெரிஞ்சது இந்த நாடு பத்திரமானவர்கள் கைகளில் இருக்கிறது, ஒரு நரேந்திர மோடி அல்ல, ஒரு பெரிய வரிசை இருக்குது அப்படின்னு ஒரு தெரியும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நிதானமாக நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். மக்கள் எப்போதுமே உணர்ச்சிவசப்படக்கூடியவர்கள். ரங்கராஜ் பாண்டே ஒரு பேட்டி எடுத்தாருன்னா எல்லாருமே, சார் விடாதீங்க சார், அடிங்க சார், அமுக்குங்க சார், நான் நாக்கு பிடுங்குற மாதிரி கேளுங்க சார் எடுப்பாங்க. ஏன்னா நம்மளால கேட்க முடியல, மனுஷன் நீயாவது கேட்குறீங்க, நல்லா டஃபாக கேளுங்க. அப்போ அதில் ஒரு சண்டை இருந்துச்சுன்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அது ரொம்ப ஜாலியாக இருக்கும் பார்க்குறது. ஆனால் அரசியல் தலைவர்களும் அப்படி இருந்துடலாம். நம்ம அமெரிக்க ஏகாதிபத்தியமே அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் திருமுனையிலேருந்து சொல்லுவாங்க, மயிலாப்பூர் முனையிலேருந்து அமெரிக்க ஏகாதிபத்தியமே அப்படின்பாங்க. அந்த மாதிரி அரசியல்வாதிகளும் சவால் விடலாம். ஆனால் ஒரு அரசு அப்படி உணர்ச்சிப்பட முடியாது. ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது ரொம்ப நிதானமாக தன்னுடைய காலடிகளை எடுத்து வைக்க வேண்டும். அது நிறைய பின்விளைவுகளை கூடியது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு ரொம்ப நிதானமாக செய்யணும். ஸோ ஆபரேஷன் சிந்தூர் வந்தது, அதற்கு முன்னாடி பஹல்காம் அட்டாக் வந்த பிறகு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒரு 10-15 நாள் எல்லாருமே அமைதியாக உட்காந்துருக்காங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னப்பா ஒன்றும் காணும், என்னப்பா ஒன்றும் காணும் அப்படின்னு சொல்லி சொன்னபோது ரொம்ப அற்புதமான 2 பெண் அதிகாரிகள் உலகத்துக்கு அறிவித்தார்கள். நேற்று நாங்கள்
7ஆம் தேதி அதிகாலையில் நாங்கள் வந்து இதை மாதிரி அடித்து எல்லாம் சரி பண்ணிட்டோம். அப்புறம் அடுத்த அதிகாரிகிட்ட கேட்டாங்க, அது எவ்வளோ கேஷுவாலிட்டி அப்படின்னு. அடிக்கிறது மட்டும்தாங்க எங்கள் வேலை, என்றதெல்லாம் அவங்க வேலைங்க அப்படின்னு. இப்படி உண்மையிலே சொன்னார். இது நான் ஏதோ ஸ்டேட்மெண்ட்ல அவர் அதிகாரி எப்படி சொன்னார், அடிக்கிறது எங்கள் வேலை, என்றதெல்லாம் அவங்க கவுண்ட் பண்ணிட்டு போட்டுங்க, நமக்கெல்லாம் அது எண்ணிட்டுலாம் இருக்க முடியாதுங்க அப்படின்னு. அப்போ இந்தியா எவ்வளவு ஒரு நிதானமான நாடாக இருந்ததுங்கிறது முக்கியமான விஷயம். 26 அப்பாவி உயிர்கள் கொல்லப்பட்ட போது கூட உணர்ச்சி வசப்படாமல் பதிலுக்கு பாகிஸ்தானோடு போர் தொடுக்கிறேன் என்று சொல்லாமல் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்கள் மீது மட்டும்தான் தாக்குதல் நடத்தப்பட்டது. அதுவும் ராத்திரி 1 மணிக்கு தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த பயங்கரவாதிக்கு 4 பேர் டீ குடிக்க காபி குடிக்கன்னு போயிட்டு வந்து அங்க 2 அப்பாவி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல முழுக்க அதுவும் அந்த பில்டிங்லையும் ப்ரிசைஸா எந்த ரூம்ல யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அடிக்கப்பட்டது. அதுல 2 முக்கியமான விஷயம் இதுல செய்தியா இருக்குது. ஒண்ணு, இங்க உட்கார்ந்துட்டு நம்மளால எங்க வரைக்கும் அடிக்க முடியுதுங்கிறது ஒண்ணு. 2வது, அந்த நாட்டுல எந்த ரூம்ல யார் இருக்காங்கிற நம்முடைய இன்டெலிஜென்ஸ். அது கொஞ்சம் கற்பனை பண்ணோம். அது வந்து அங்க வந்து இருக்கக்கூடிய ஆட்களை இங்க கண்டுபிடிக்கிறது. சும்மா வந்து ஒரு ரவுண்டா வந்து அடிச்சு வச்சு இந்த மொத்தமா அடிச்சிடும் அப்படின்னா அதுல ஒரு 4 சிவிலியன் போனா கூட பெரிய சக்கப்புன்னு கத்தி முடிச்சுட்டாங்க. கேட்க வேண்டாம். அவங்க பாவம் வந்து பழைய போட்டோ எடுத்து காட்டிட்டு சைனா வந்து பண்ண பிராக்டிஸ் போட்டோ எடுத்து பாத்தீங்களா எப்படி அடிச்சோம் பாருங்கன்னு ராணுவ தளபதி பிரதமர்கிட்ட கொடுக்குற. ராணுவ தளபதி அந்த ஊர்ல எப்படி இருக்காங்க, இந்த பிரதமர் எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. அது பழைய போட்டோ ஊத்தி எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அப்ப நம்ம எவ்வளவு ப்ரிசைஸா அடிச்சிருக்கோம் பாருங்க. ரன்வேல அடிச்சிருக்கோம். அவங்களுடைய அணு ஆயுத கிடங்கு இருக்கக்கூடிய 30 கிலோமீட்டர் தள்ளி அடிச்சிருக்கும். அது வீம்புக்கு 30 கிலோமீட்டர் வரைக்கும் எவ்வளவு நேரம் தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது தான். அடிச்சோம்னு என்ன கதறி அடிச்சு டிஜிஎம் 3:30 மணிக்கு போன் பண்ணி, தலைவா போதும் ஆளை விட்டுங்க, ஓகே முடிஞ்சு வச்சு. அவ்வளவு சிம்பிளா உலக நாடுகள் அமெரிக்கால இருந்து ரஷ்யால இருந்து எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. போலாமா? அண்ணன் பாத்துட்டார், வந்துருவார். ஏர்போர்ட்ல இருந்து நேரா வர்றாரு. கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரட்டும், வேற ஒன்று கொஞ்சம், அது வரைக்கும் கொஞ்சம் டீ ஆத்திக்கிறேன். சோ ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்ததுக்கு நம்ம வந்து ஒரு தெளிவான பதில் நடவடிக்கை கொடுத்தோம். அது வந்து ராணுவ நிலைகளில் கூட தாக்குதல் நடத்தாம, பொதுமக்களுடைய இடத்துல கூட தாக்குதல் நடத்தாம ரொம்ப தெளிவா நம்ம வந்து பயங்கரவாதிகளுடைய முகாமில் மட்டும்தான் தாக்குதல் நடத்தோம். அப்ப நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு தெளிவு இருந்த ரன்வேல நம்ம நேரடி அடிச்சோம், அணு ஆயுத கிடங்குக்கு பக்கத்தில் அடிச்சோம். இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய கேள்விகளை பலர் எழுப்புறாங்க. குறிப்பா முன்னாள் பாதுகாப்புத்துறை, முன்னாள் உள்துறை மற்றும் முன்னாள் நீதித்துறை அமைச்சராக இருந்த எங்களுடைய மண்ணின் மைந்தர் அண்ணன் ப. சிதம்பரம் அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புறாங்க. நிறைய பேர் அப்படி எழுப்புறாங்க. அது எப்படிங்க நீங்க சண்டை போடுவீங்க, அமெரிக்கா வந்து போர் நிறுத்தம் அறிவிக்கும் அப்படின்னு. இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. அப்ப அமெரிக்கா தான் உண்மையிலே போர் நிறுத்தம் அறிவிச்சதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம பார்க்கிறோம். இது வரைக்கும் ஒரு 230 போர் நிறுத்தமா அறிவிச்சிருப்பாரு நம்ம டொனால்டு ட்ரம்ப். அவர் மாட்ட அறிவிச்சுக்கிட்டே இருப்பாரு. 231 இன்னொன்னு அறிவிச்சாரு, அவர் மாட்ட அறிவிச்சு யாரும் கேட்கலங்க. இதை வந்து இன்னொரு மண்ணின் மைந்தரா இருக்கக்கூடிய நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கேட்டாங்க. இந்த மாதிரி வேர் வாஸ் த யூஎஸ் when the ceasefire? யூஎஸ் வாஸ் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். அவன் அங்கதான் இருந்தாங்க. இதை சொல்ல முடியுமா? திரு சிதம்பரம் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருந்தவர், நிதித்துறை அமைச்சராக இருந்தவர். அமெரிக்கா வந்து அறிவிக்கிறதா, நம்ம பிரதமர் இந்திரா காந்தி எல்லாம் எப்படி அறிவிச்சாங்க தெரியுமா அப்படின்னு. இந்த அமெரிக்கா கூட இந்த 123 ஒப்பந்தம் போடுறதுக்காக முந்தைய அரசு எவ்வளவு பாடுபட்டது. திரு மன்மோகன் சிங் முன்னாள் மாண்புமிகு பிரதமர் வந்து ஆட்சியே போனாலும் பரவாயில்லங்கிற அளவுக்கு எப்படி நின்னாருங்கிறத பாக்குறோம். அமெரிக்காவுடைய வற்புறுத்தலா இல்லையாங்கிற கேள்வி. அவ்வளவு பெரிய இடத்துல இருந்து அவர்கள் வந்து இந்த கேள்வி எழுப்புறாங்க. திரு சிதம்பரம் அவர்கள் நாட்டு மக்கள்கிட்ட இந்த கேள்வி எழுப்ப வேண்டியதில்லை. அவருடைய கட்சியை சேர்ந்த சசி தரூர்கிட்ட கேட்டாலே சொல்லியிருப்பாரு. நானும் பார்த்துட்டேங்க, எந்த பிஜேபி காரரும் சசி தரூர் மாதிரி பேசலங்க. அதான் எனக்கு ஒண்ணு அதுல எந்த குழப்பம் இல்லை. நானும் எவ்வளவு பிஜேபி காரங்களை பார்த்தேன். அவன் வந்து பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு ஓடி பாஞ்சு வரானது. நம்மால் வெள்ளக்காரன் மாதிரியே இங்கிலீஷ் பேசி வெள்ளக்காரனை பூரா கவுத்தி ஆடா பின்னி படுற இருக்காரு. எவ்வளவு நேஷனல் ஸ்பிரிட்டோட உள்ள ஸ்பீச் நீங்க கேட்கணும். பனாமால அவர் பேசின ஸ்பீச்சை நீங்க வந்து கேட்கணும். அடிச்சு துவம்சம் பண்ணி இவ்வளவு மெமரியோட ஒரு தேசப்பற்றாளனை தவிர வேற யாராலும் பேச முடியாது. அவ்வளவு பிரமாதமான ஒரு ஸ்பீச், டீடைலிங்கா, ஒரு ரெஃபரன்ஸ் கிடையாது, ஒரு நோட்டு கிடையாது. அதை விடுங்க, மத்திய அரசு என்ன செஞ்சாலும் எதுவுமே செய்யாட்டாலும் குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கக்கூடிய எங்க அண்ணன் ஓவைசி அவர்கள். அது ஏன் சீட்டுன அவர் வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்றார். உமர் அப்துல்லா அவர்கள் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும்
பயங்கரமான எதிர்ப்பு கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தார். அவர் தேசப்பற்று மிக்கவரா இருந்தார். இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்கு. திரு ஓவைசி அவர்களும் திரு உமர் அப்துல்லா அவர்களும் செயல்பட்ட விதம் இஸ்லாமியர்கள் எவ்வளவு தேசப்பற்று மிக்கவர்களாகவும் இருக்கிறார்கள். ஒரு கலர் பண்ணிட முடியாது அப்படிங்கறதுக்கான மிக முக்கியமான அடையாளம். இந்த நாட்டுக்கு இப்படி ஒரு அரசியல் தலைமை மட்டும் இல்லாம இருந்தா அந்த நாடு என்ன இருக்குன்னு பதறு. 26/11 மும்பையில அவ்வளவு பெரிய அட்டாக் வந்த போது அப்போது இருந்த உள்துறை அமைச்சர் 3 பேட்டி கொடுக்கிறார். 3 பேட்டிலையும் 3 ட்ரெஸ் போட்டிருந்தார். 3 பேட்டிலையும் 3 ட்ரெஸ் போட்டிருந்தார். ஏதாவது கவுண்டர் அட்டாக் நம்ம பண்ணோமா அப்படின்னு பார்க்க நிறைய அப்ப நம்ம வந்து கவுண்டரே பண்ண மாட்டோங்கிற ஒரு நிலைமை வந்து போது கவுண்டர் பண்ணுவோம். அதுவும் எப்படின்னா சொல்லி அடிப்போம். அப்படி நாங்க இப்பதாங்க ப்ரே பண்ணிட்டு அடிக்கலான்னு பார்த்தோம், அதுக்குள்ள அடிச்சு விட்டாங்க அப்படின்றாரு பாகிஸ்தானுடைய பிரதமர். நாங்க வந்து முடிச்சுட்டு நாங்க வந்து பண்ணலாம் பார்த்தோம், அதுக்குள்ள அவங்க முடிச்சுட்டாங்க அப்படின்னாங்க அப்படின்றது. அந்த மாதிரி வந்து நிதானமாக தெளிவாக போய் நிப்பாட்டுறாங்க. நம்முடைய ஆர்மி, நம்முடைய பிஎஸ்எஃப், நம்முடைய ஏர்ஃபோர்ஸ், நம்முடைய நேவி எவ்வளவு டீடைலிங்கான ஒன்றுக்கு ஒன்று இணைந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைஞ்சு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா செயல்பட்டு இருக்காங்கிறது கண் கூட பார்த்துச்சு. இஸ்ரேல் ஒரு போரை துவக்கி விட்டு முடிக்க முடியாமல் யோசிக்கிறது. ரஷ்யா ஒரு போரை துவக்கி விட்டு முடிக்க முடியாமல் திணறுகிறது. ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் யாருக்கும் தெரியல. படம் முடிஞ்சு வச்சு 4 நாள் டமால் அடிச்சு போட்டு ஆட்டோமேட்டிக்கா போயாச்சு. அப்ப ஒரு நல்ல தலைவனுக்கு எப்ப எஸ் சொல்லணுங்கிறதும் தெரியணும், எப்ப நோ சொல்லணுங்கிறதும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு தலைமை கிடைச்சிருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கு பெருமக்கள்லாம் வரணும் அப்படின்னு நம்ம வந்து வேண்டுகோள் கொடுத்தோம். உங்களுக்கு பற்றின ஒரு பெரிய விழிப்புணர்வை வெகு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுல ஒரு ஸ்டார். நான் வந்து ரொம்ப சமீபமா நான் வந்து ஏலகிரியில நானும் மேஜரும் ஒரே நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டோம். மேஜரை பிடிக்க முடியல, சுத்தி அவ்வளவு கூட்டம் எல்லாம் ஒரு ஆட்டோகிராஃப் ஒரு போட்டோகிராஃப் அடி கூட்டு பயங்கரம். ரொம்ப ஸ்பெக்டாகுலர் சீன் டு see that. அது வந்து ஒரு ராணுவ ஓய்வு பெற்ற அதிகாரிக்கு அதான் முக்கியம். அதாவது திரைப்பிரபலங்களுக்கு, நட்சத்திரங்களுக்கு ஸ்கின் டோன் பார்த்து வந்த ஆதரவு இல்ல, மேஜர் மதன் குமார் அப்படிங்கிற அந்த பிரைட் அந்த இருந்தது. அவர் உடனே சம்மதிச்சார். அவர் தான் நம்ம முதல்ல மனசுல நிறுத்தினோம். அதனால அவரும் உடனே டேட் கொடுத்தாரு. வந்து அந்த கமாண்டரும் வந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் யார் வந்திருக்கிறார் அப்படின்னு. வெளியில வந்து செக்யூரிட்டி நிப்பாட்டாரு. என்னைய சார் ப்ரோக்ராம் போகணும் சார், அண்ணாமலை வராருங்க இருங்க சார், நான் தான் சார் வரவேற்கு போகணும், அவர் வராருங்க இருங்க சார், நான் தான் சார் வரக்கு ப்ளீஸ் சார். சாணக்கியா ப்ரோக்ராம்னு யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. அண்ணாமலை நாங்க தாங்க நடத்துறோம் அப்படின்னா அது வந்து சட்டம் வந்து அவர் வந்து மாப்பிள்ள அவர் தாங்கிற மாதிரி வந்து ஆகிப்போச்சு. எல்லாருடைய பெரிய எதிர்பார்ப்பை கிளறி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு ஆளுமை. அவங்க 1ஆம் தேதி நான் அவர்கிட்ட டேட்டு கேட்டபோது, ஆனால் அந்த மாதிரி வேற ஏதாவது டேட் மாற்றி கொடுமானா, 8ஆம் தேதி ஏதாவது வாய்ப்பு இருக்கானா, அன்னைக்கு வந்து நிகழ்ச்சி டெல்லியில் இருக்குண்ணா அப்படின்னாரு. நான் சொன்னேன் தலைவரே ஹால் புக் பண்ணிட்டேன், மேஜர் சார்ட்ட சொல்லிட்டேன், இன்னும் கெஸ்ட்டை சொல்லிட்டேன், நம்ம திருப்பி எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணணும், ஒன்றும் இல்லைன்னா நான் எப்படியாவது ஓடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நேராக ஏர்போர்ட்லேருந்து வந்து திரு BL சந்தோஷ் அவர்கள் அந்த கட்சியுடைய அமைப்பு பொதுச்செயலாளர், அவர் வந்து எனக்கு பீதியை கிளப்பினார். திரு இலகணேசன் அவர்களுடைய 80வது நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாரு. அப்போ நான் பார்த்துட்டு என்னை கொடுக்க போட்டு வென் இஸ் த ப்ரோக்ராம் அப்படின்னாரு. நான் அவருக்குலாம் இது போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கவே இல்லை. எந்த ப்ரோக்ராம் கேட்குற, ஆண்டுல தான் முடிஞ்சு வச்சு, நோ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொன்னேன், நமக்கு தெரிஞ்ச அரை இங்கிலீஷில். அப்போ வந்து நோ தட் மேஜர் அண்ட் அண்ணாமலை ஜி அப்படின்னாரு. அதுவா June 1 அப்படின்னாரு. ஹவு கம் ஹி இஸ் தேர் இன் டெல்லி அப்படின்னாரு. என்னது டெல்லியில் இருக்காரு சார், நாங்கள் நிறைய புக் பண்ணி ரொம்ப செலவழிச்சேன் சார், கஷ்டப்பட்டு கடத்திட்டு வந்திருக்கேன் சார், அந்த மாதிரி சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொன்ன போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து வென் இஸ் த ப்ரோக்ராம் சார், ஈவினிங் சார். ஓகே தென் பை 11 or 12 we will relieve him. நல்ல வேலை சார் கொஞ்சம் ரிலீவ் பண்ணி விட்டீங்க, நல்ல வேலை கொஞ்சம் ரிலீவ் பண்ணி விட்டீங்க, நாங்கெல்லாம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பக்கத்தில். ஸோ அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு பெரும் முயற்சி எடுத்து வந்ததுக்கு எங்களுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். தேங்க்யூ வெரி மச் ஆல்வேஸ். திரு அண்ணாமலையை சொல்லக்கூடிய டேட்டாலாம் வந்து அல் குரான் வந்து ஜாகிர் நாய்க்கு வந்து எலாபரேட் பண்ணிட்டே போவார் அப்படின்னு நம்பர்ஸ் சாப்டர் போல 5வது பக்கம் 6வது பக்கம் நம்ம பார்க்க, அது மாதிரி அண்ணன் வந்து ரெஃபர் பண்ணிட்டே போறாரு, நோட் பண்ண முடியலப்பா அப்படின்னு போயிட்டே இருக்குது. அவ்வளவு ஞானத்தோடு கூடியவர். அவருடைய PA வந்து என் வேட்டியை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்காரு. நல்லவேளை பெல்ட் போட்டிருந்தேன். அவர் வந்து என்ன ஃபிளைட்டுன்னு தலைவர் தான் பேசிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ரொம்ப இதில் வந்து முக்கியமாக ஒரே ஒரு நன்றி உரையும் அப்புறம் தேசிய கீதம் தான். அதில் வந்து முன்னாடி என்னுடைய கவனத்துக்கு நான் சொல்ல வேண்டியது, இங்கே வந்து பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் நிறைய வார் வெட்டரன் நீங்கள் வந்திருக்கிறாங்கிற நான் மேற்கோள் காட்டுறோம். பெரிய முன்னாள் போர் வீரர்கள் களத்தில் நின்றவங்க, கார்கில்ல முன்னாடி லெப்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வந்து அவ்வளோ மெடலோட இருக்கிறாங்க. மேஜர் சார் வந்து சொல்லும் போது இந்த பக்கத்தில் வந்து அவ்வளோ நிறைய ஐயா மட்டும் இல்லை நிறைய வீரர்கள் வந்திருக்கிறாங்க, மேஜர் வந்திருக்காங்க, கடல் வந்திருக்காங்க, எல்லாருமே நிறைய
பெருமக்கள் அதெல்லாம் வந்து நீங்க எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய கௌரவமா நான் நினைக்கிறேன். அதாவது நாங்க உங்களை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத தாண்டி திருநாமல் கூப்பிட்டது போல நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து ஒரு பெரிய கௌரவமா நான் பார்க்கிறேன். வித்தவுட் நிறைய பிரபலங்கள் வந்திருக்கிறாங்க. வந்து நான் சொன்னா நீங்க சர்ப்ரைஸ் ஆவீங்க, அதனால அந்த பிரபலங்களை சொல்லாம விட்டுறேன், அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறனால. அது வந்து பிளஸ் வந்து இதை நாங்க மட்டுமே எங்களுடைய ஒரு இண்டோர் ஷோவா மட்டுமே நடத்தாம இதை எல்லா மீடியாவுக்கும் கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கிற உங்க தகவலுக்காக சொல்றேன், வித் நோ காஸ்ட். ஸோ இது வந்து மாஸ் ரீச் தான் எங்களுடைய நோக்கமா இருக்கிறதே தவிர சாணக்கியாவுடைய பேரை போட்டுக்கிறதோ தம்பட்டம் அடிச்சுக்கிறதோ இல்லை, எல்லாருக்குமானதை பார்க்கிறேன். பிளஸ் வந்து இதுல ராணுவ வீரர்கள் களப்பணி ஆற்றவங்க தாண்டி இஸ்ரோ வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிருக்கு அப்படிங்கிற நம்ம பாக்குறோம். டிஆர்டிஓ ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிருப்பாங்க. நம்முடைய சயின்டிஸ்டும் நம்ம சேர்ந்து காலையில கவர்னர் அவர்கள் குறிப்பிட்டது போல விவசாயிகளும் தொழிலாளர்களும் கொடுக்கக்கூடிய வரியில அவர்களுடைய உற்பத்தி திறன்ல தான் இந்த போர்க்கருவிகள்லாம் வாங்கணும்னு அவ்வளவு தூரம் கொண்டு போய் அங்க நிப்பாட்டுறாரு. சோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து நின்று பாக்குறோம். குறிப்பாக பிஎஸ்எஃப்ல நம்முடைய வீராங்கனைகள் அவங்க அடிச்சடி ரொம்ப முக்கியமானது. வீராங்கனைகள் நின்று பிஎஸ்எஃப்ல பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் ஏரியால களத்துல நின்று அவர்கள் களமானாங்க. நம்முடைய ராணுவ தளபதி அந்த பிஎஸ்எஃப் போர்ஸ் இருக்கிற இடத்துக்கே போய் அவங்க மரியாதை செஞ்சார். அவங்கள வர சொல்லி தான் பண்ணணும், ஆனா அவங்க வந்து அவங்க இடத்துக்கே போனாரு. அவ்வளவு பெண் சக்தி நாரி சக்தி இந்த அவ்வளவு பிரமாதமா இருக்கு. எல்லையில சாலை போடுறதை பத்தி இதற்கு முன்னாடி இருந்த ராணுவ அமைச்சர்கள் வந்து ரோடெல்லாம் போட்டா சைனாக்காரன் பாகிஸ்தான்காரெல்லாம் வந்துரும் அப்படின்னாங்க. சரி, அப்ப நம்ம எப்படியா போறது, அதெல்லாம் விடப்பா அவன் வந்துருவான். இந்த அளவுக்கு ஃபோர் சைட்டோட இருந்த இடத்துல வந்து பார்டர்ல ரோடு போடுறதுக்குன்னே ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரம் கடக்கடன் போட்டு இன்னைக்கு வந்து நம்ம ஹைவேஸ் எவ்வளவு பளபளன்னு இருக்குதோ அந்த மாதிரி எல்லையில வந்து அவ்வளவு பளபளன்னு இருக்குது. அதனால எங்க அண்ணன் செல்லூராஜ் வந்து கொஞ்சம் டங் ஸ்லிப்ல மாத்தி சொல்லிட்டாரு. உட்கார்ந்த இடத்துல அடிச்சோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமையா சொல்லியிருக்க வேண்டிய மட்டும் கொஞ்சம் மாத்தி போனதுல வந்து சிக்கலாகி போச்சு. அது மாதிரி அவ்வளவு பியூட்டிஃபுல்லான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்ததுனால ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற முடிந்தது.